நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில அரசியல் தகவல்கள் பத்தி பேசுறதுக்காக அன்பரசன் மற்றும் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சார், இன்னைக்கு பாத்தீங்களா கனிமொழியை ஓட ஓட விரட்டி இருக்காங்க விளாத்தி குளத்துல? செய்தியெல்லாம் பாத்தீங்களா? தமிழகத்தில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சம்பவமாக இந்த விளாத்திக்குளம் மேட்டர் நடந்திருக்குமா? ஏன்னா ஒரு பொண்ணு, ஒரு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியும். இதுவே திமுக ஆட்சி முடியக்கூடிய ஃபஸ்ட் அடியாக இதை நான் பார்க்குறேன். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தில் குற்றவாளியை பிடிக்க வேண்டியது எவ்வளோ பெரிய போலீஸரோட கடமை. அந்த சம்பவத்தை குற்றவாளியை பிடிக்காமல் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவனை அரெஸ்ட் பண்ணுவேன், ரோட்டில் நின்னா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கல்ல, இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அதுக்கு தான் மக்கள் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே போகும்போதே விரட்டி அடிக்கிறாங்க. அதிலும் கேள்வி கேட்குறாங்க, 2-3 நாளாக நீ எங்கே போயிருந்த, நீ எதுக்கு இப்போ உள்ளே வர அப்படின்லாம் பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. அது கேட்குறது கரெக்ட் தானேயா? கரெக்டான கேள்வி. ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளோ வலி. இப்போ அந்த பொண்ணு எத்தனை பேருக்கு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சியாக இருந்தால் நம்ம சும்மா விடுவோமாயா? நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி, ஒரு 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 அக்கா பொண்ணோ மாமா பொண்ணோ நம்ம கூட பிறந்த சகோதரனா சும்மா விடுவோமா? இத்தனை நாள் ஆயும் காவல்துறை இது முடிக்க அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னே சொல்லலையா? அதுவும் இந்த வழக்கு பதிவு பண்ணுறதும் இந்த அக்கா போகிறது எல்லாமே அந்த பொண்ணு செத்து 3-4 நாள் கழித்து தான் போகிறாங்க. 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு செத்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தால் இந்த போராட்டமே வந்திருக்காதே. வழக்கு பதிவு பண்ணலை, காவல்துறை முறையாக செயல்படலை. அதனால தான் இந்த அக்கா இப்போ போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி போகுது. மணிப்பூருக்காண்டி முதல் நாள் கத்துன அக்கா கனிமொழி விளாத்தி குளத்துக்கு 3ஆவது நாள் போகுதுன்னா மக்கள் கொந்தளிப்பாங்கல்ல. அதுதான் அந்த நியூஸ்லலாம் பார்க்கும்போது மக்கள் அந்த இடம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க மக்கள் கொந்தளிப்பாக இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த விஷயம். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா சார், இப்போ விளாத்திக்குளம் பக்கத்தில் அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம மானாமதுரை அந்த பட்டியலின பையன், அந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டான். அந்த ஆகாஷ்ன்ற பையன் போலீஸ்காரங்களே அடிச்சு கொண்டுட்டாங்க. மரண வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். 28 இடத்துல காயம் இருக்கு அந்த பையனுக்கு. கை கால்லாம் உடச்சி, மூஞ்சியெல்லாம் உடச்சி, அந்த மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அது படிக்கவே என்னால் முடியல, எனக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. 28 இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வர்றதுக்குள்ள செத்த பையனோட வீட்டில் போய் கொடுக்குறாரு. 6 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, முதலமைச்சர் கொடுத்துருக்குறாரு அப்படின்றாங்க. இது எதை நோக்கி சார் போகுது? ரிப்போர்ட் வருது, போலீஸ்காரங்க தான் கொண்டிருக்காங்க, இது ஆட்சியோட கேவலத்தை காட்டுதுன்னு ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள 6 லட்ச ரூபா காசு எடுத்துகிட்டு போகிறாங்க சார். இது அதை எப்படி ஒரு அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு தொகைன்னு எடுத்துக்கலாமா? அது இப்போ இதே சிவகங்கையில் ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு நகை, நிகித்தான்னு ஒரு அம்மா, ஒரு நகை, அந்த நிகித்தாங்கிற அந்த நகை தொலைஞ்சு போகிறதுக்கு அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்டில் ஒரு காவலாளியை அடிச்சு கொண்டாங்க, போலீஸரை அடிச்சு கொண்டாங்க. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்போ அந்த அம்மா அதை வாபஸ் வாங்கிடுச்சு, பெருந்தன்மையாக வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டில் ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த விஷயத்தையே முதல்வர் ஸ்டாலின் அந்த அம்மாட்ட ஃபோனில் பேசுகிறாரு, இந்த மாதிரி இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு. இது முடிக்க தமிழகத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சுமார் ஒரு 40க்கு மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சாரி சொல்லிட்டு அந்த உயிர் வந்துருமா? அது சார், இது நீங்கள் சொல்கிறீங்க சார், சாரி சொன்னால் உயிர் வந்துருமான்னு கேட்குறீங்க. லாஜிக்கான கொஸ்டின். இது இவ்வளோ லாக்அப் டெத் நடக்குது, இவ்வளோ பேர் மரணிச்சிருக்கிறாங்கன்னா அவருக்கு தெரியுமா? அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் சார். முதல்வர் ஸ்டாலினுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரில, யார் நம்மளுடைய காவல்துறை தான் அடிச்சு கொள்ளுதுன்னு அவருக்கு தெரியல. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி போராட்டம் நடக்குது, கனிமொழி அங்கே போகிறாங்க, அந்த பிள்ளைக்கு எஃப்ஐஆர் கூட இன்னும் ஆச்சா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவுமே வரல. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாலின் இன்னைக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா? யாரை பார்க்க போயிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அவருடைய தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயிலை மறிக்கிறேன்னு உள்ளே விழுந்து அடிபட்டாங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அந்த தொண்டர்களை. அங்கே தொண்டர்களை பார்க்கறதுக்காண்டி ஸ்டாலின் போகிறாருன்னா இது எப்படி முன்னெடுப்பாக இருக்கும்? நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அப்போ அவருக்கு தெரிலன்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன், அதாவது இல்லாத ஹிந்தி ஒழிப்பை நான் நடத்துகிறேன்றாங்க. இப்போ ஏதாவது ஹிந்தி பிரச்சனை இருக்கா நாட்டில்? பார்த்துட்டு அடுத்த அப்பா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, என்ன தெரியுமா சார்? இந்த மாதிரி ஹிந்தியை நீங்கள் ஒழிக்கிறதுக்காண்டி போராடுங்க, ஆனால் உங்கள் உயிரை பணயம் வைக்கிற அளவில் போராடாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எவ்வளோ தங்கமான மனசு இது! நாட்டில் இப்போ அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை சார், ஹிந்தி ஒழிப்பு. காரி துப்புவாங்கலாம் துப்ப மாட்டாங்க. ஏயா, சட்ட ஒழுங்கு சீர்கேடு கிடக்கு, போலீஸ்காரன் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ கொலை நடந்துச்சுன்னா ஹிந்தி ஒழிக்க போகிறேன்னு சொன்னால்
இந்த சுனாமிலே சும்மிங்க போடுறாங்க டைலாக் விடுவாங்கல்ல, அது ஸ்டாலின்ற மாதிரி தான் சார். இந்த லாக்அப் டெத்து இந்த மேட்ரு உங்க கேட்டாங்க, பணம் வந்து கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மானாமதுரையில் இந்த நடந்த இந்த இந்த கொலைக்கு வேலைன்னு ஒன்று அந்த அந்த அவங்க சகோதரர் கொடுத்தாங்க. சம்மந்தமில்லாத ஆவின் துறையில் ஒரு வேலை கொடுத்தாங்க. அவர் இப்போ அந்த வேலைக்கு போறாராங்கிறத அதுவுமே வந்து டெம்பரவரி போஸ்ட் சார். ஏமாத்துறதுலேயும் கில்லாடி திமுக காரன் டெம்பரவரி போஸ்ட் கரெக்ட். அது கொடுத்து அவர் இப்போ வேலை எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது மாற்றி தரணும்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு கூட தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 லட்சம் பணம் கொடுத்தா இந்த பண அரசியலில் இவங்கள்ட்ட நிறைய சம்பாரித்து வச்சுருக்காங்க. இந்த பணத்தை கொடுத்தா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து தீர்வு தான் காணணும். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. முடிக்கக்கூடிய அந்த நிலைமையில் இந்த அரசு இல்லை. தொடர்ந்து இந்த போலீஸாரை தாக்கப்பட்டு இறக்கிற சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்போ உண்மையிலே கையாலாகாத துறையை தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் வச்சுருக்காருன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. சொன்னது கரெக்டு. பணம் கொடுத்தா மக்கள் வாய் அடைச்சிருவாங்க, மறந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த 6 லட்சம் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நானும் நினைக்கிறேன், மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ இந்த 5000 ரூபா முன்னாடி கொடுத்தாங்கல்ல, ஒருவேளை இந்த 4 வருஷம் 5 வருஷம் இவங்க பண்ண கொடுமையெல்லாம் மக்கள் மறக்கிறதுக்கு தான் அந்த 5000 சார். அப்போ அதுதானே குவாலிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 6 லட்சம் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு கொடுக்குறாங்க, இந்த 5000 எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா வீட்லேயும் நான் கொள்ளையடிச்சிருக்கேன், எல்லா வீட்லேயும் நான் கொடுமைப்படுத்தியிருக்கேன், இந்தா நீ வச்சுக்க, அதை மறந்துட்டு எனக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி தானே சார் இருக்கும். 5000 ரூபா பணம் கொடுத்துடலாம். கொடுத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க நினைக்கிறாங்க 5000 ரூபா கொடுத்தா பெண்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, பெண்களை வச்சு நம்ம முடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் ஒருபோதும் ஈடேறாது. அவருக்கு பகல் கனவு மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் காணணும். திருப்பி ஆட்சிக்கு வருவேங்கிறது வந்து ஸ்டாலின் முழுக்க தூக்கத்தில் வந்து கண்ணு செவந்து பேசுவார்ல, அது மாதிரி அவர் ஒரு நாள் விடியும் போது கண்டிப்பாக கோட்டையில் வேற ஒரு கொடி பறக்க போகுது. அப்போ அவருக்கு தெரியும் நம்ம 5000 ரூபா கொடுத்தோம், நம்ம 5 லட்சம் கொடுத்தோம் அப்படின்ல, மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. வேற ஒரு ஆட்சி வரக்கூடிய இதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். சொல்கிறத பார்த்தா கரெக்டாக எனக்கு அப்படி தான் தோணுது. சார் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக திமுக ஆட்சி வராதுன்ற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நிலவரது. மக்கள் வந்து 1 லட்சம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. நீங்க கொடுங்க, என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை தானே கொடுக்குறீங்க, நீங்க கொடுங்க, நாங்க வந்து தேர்தலில் சரியான நபருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இந்த விஷயத்த இப்போ நீங்கள் சொன்னதும் சரி, சார் சொன்னதும் சரி, இதே விஷயத்த மதிமுகவினுடைய முக்கியமான தலைவர் அந்த துரை வைகோ அவரும் இதை தான் சொல்லியிருக்காரு. காசு கொடுத்தா வாங்குங்கயா, நல்லவனுக்கு ஓட்டு போடுங்கயா அப்படின்றாரு. யாரோட கூட்டணியில இருந்துட்டு? திமுக கூட கூட்டணியில இருந்துட்டு காசு கொடுத்தா வாங்குங்க, நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அப்போ அவருக்கே உள்ள தோணுது இல்லை, நம்ம நல்லவன் இல்லை, நம்ம கூட்டணி நல்ல கூட்டணி இல்லை, வேற எவனுக்கோ ஒருத்தனுக்கு போடுங்கன்னு தானே சொல்றாங்க. இப்போ நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அவருக்கு அறிகுறியாக தோணிருச்சு போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி செல்வப்பெருந்தகை ஒரு வார்த்தை சொன்னார், எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி உட்கார மாட்டார் அப்படின்னு. அப்போ அங்கவே ஆரம்பிச்சிருச்சு. அவர் சிஎம்மாக உட்கார போகிற அறிகுறியை தான் அவங்க எல்லாம் கூட்டணி கட்சியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வெளியிடுறாங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை ஒழிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மக்கள் கையில் எடுத்துருவாங்க. திமுகவில் இருந்த ராஜீவ் காந்தி வந்து இன்னைக்கு வந்து அவரோட பொசிஷன்லேருந்து வேற ஒரு பொசிஷனுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அந்த பொசிஷன் வந்து ஒரு விமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அதுவும் தேர்தல் நேரத்தில் இப்படி கொடுக்குறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? திமுகவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் திமுகவை அடிச்சிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவத்தில் திமுக காரன் தான் நம்பர் 1 இருப்பேன். இது நான் சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் ஸ்டாலினே அதுதான் சார் சொல்லியிருக்காரு, எனக்கு தூங்கி எந்திரிச்சாவே உங்களோட மல்லு கட்டுறதே பிரச்சனையாக இருக்குது. இந்த ராஜீவ்காந்தி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, நாளைக்கு ஒரு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறது பேசுகிறதுக்காக ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு திமுக நடக்கிற ஒவ்வொரு மாநாட்டுக்கு பேசுகிறதுக்காக இளம் பேச்சாளர்களை வந்து தேர்வு செஞ்சு அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி என்னத்தை பகிர்ந்துட்டார் தெரியுமா? ஹார்ட் விட்டாராமே பகிர்ந்துருக்காரு. இதெல்லாம் சும்மா என்ன சொல்கிறது, நல்லா இருக்கிற பொழப்பில் நம்மளே மண்ணெல்லி போட்டுக்கிறது. அந்த பொழப்பை தான் அவர் பார்த்துக்கிறாரு. அது ஹார்ட்ன்றது வந்து எதுவும் தவறான மீனிங் கிடையாது. அது வந்து லைக் போட்டாலே அது ஹார்ட் தான். அதனால நம்ம அதை தவறானன்னு எடுத்துக்கிட வேண்டிய அவசியம். தவறானதான் நம்ம எடுக்கலாமா? மேலிடத்துல எடுத்துக்கிட்டாங்கம்மா தவறா? அது மேலிடன்றது யார சொல்றாருன்னா சாரு, இப்போ கனிமொழிட்டே நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நியூஸ் ரகசியமாகவும் வருது, நியூஸ் பேப்பர்லையும் எழுதுறாங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள். கனிமொழிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனால கனிமொழி நேரடியாக வந்து அவரோட அண்ணன்ட்ட சொல்லி உடனடியாக பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இவருனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற நிலைமைக்கு திமுக வந்துருச்சு. அதனால தான் இவரை தூக்கிட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. நான் என்ன அப்படி நினைக்கிறேன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை திமுக வந்து சுமந்துக்கிட்டு இருக்கு. இதில் இது வேற புது பிரச்சனையாக வந்து நிற்க போதோ அப்படின்னு சொல்லி பயந்துதேன்
சார் சொல்கிற மாதிரி வந்து மேலிடத்துக்கு போயிருக்கு தகவல். மேலிடத்துக்கு போய் பெண்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக இதை அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் சீட்டெல்லாம் வேறு இந்த டைம் வந்து சீட்டு கிடைக்கும், நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிடலாம் கனவு கண்டுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் பண்ண விஷயத்தை பார்த்தா எம்எல்ஏல கடைசி முடிக்க அவர் வந்து இதே நிலைமையில தான் இருக்க போகிறார். வெறும் கொள்கையை மட்டும் கொண்டு சேர்க்குற வேலையை மட்டும் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவரோட வாழ்க்கையில் இதோட அவர் அரசியல் அத்தியாயம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? இப்போ அவர் வந்து ஹார்ட் இன்விட் இருக்காருன்னு சொல்றீங்க, அப்ப கட்சியில இருந்து நீக்க தானே செஞ்சிருக்கணும். எதுக்கு அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்து மறுபடியும் போறதுக்கு ஏன் அப்படி கொடுத்துருக்கணும்? இப்போ ஒரு நார்மலான ஒரு அரசியல் கட்சியா இருந்தா தப்பு பண்ணா உடனே கட்சியில இருந்து நீக்குவாங்க, இல்லைன்னா ஜெயில பிடிச்சு போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போ திமுகல வழக்கமே இதானப்பா. இப்போ நீ தப்பு பண்ணிட்டு வந்தியா, இந்த வா உனக்கு மாநில பொறுப்பு, நீ பெரிய தப்பு பண்ணிட்டியா வா இந்த உனக்கு மத்திய பொறுப்பு, இப்படி போறதான வழக்கம். ஜெயிலுக்கே போனாலும் நீ அமைச்சராரு, ஜெயிலே நாங்க அமைச்சரா வைப்போம்ல, அதனால அது வழக்கம் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகின காளியம்மாள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் மேலும் அதிமுக பலமாகிட்டே இருக்கே. இப்போ இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை ஆயிடுச்சு. என்னன்னா, ஏங்க நீங்க அதிமுகல சேர்ந்துருக்கீங்க, நீங்களே அதிமுக திட்டிருக்கீங்க, திமுக திட்டிருக்கீங்க, திடீர்னு அதிமுகல சேர்ந்தா எப்படி ஆகும்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு தமிழனை தலைவனா ஏற்றுக்கொண்டு அவரை நான் முதலமைச்சராக்கிறதுக்காண்டி பாடுபட போறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அந்த நரேட்டிவே அப்படியே வந்து செட் பண்ணிட்டாங்க. அவர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தாரியா, அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரியா, மற்ற கட்சியில் இந்த மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அப்போது இந்த அதிமுகன்ற இந்த ஒரு கட்சி சாமானியனுக்கான கட்சி, இதில் யார் வேணால் தலைவராகலாம், யார் வேணால் முதலமைச்சராகலாம், மக்கள் ஆதரவு இருந்தா அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுகளுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்ற இந்த வேளையில் இவ்வளவு பெரிய ஒரு பெண் போராளி அதிமுகவில் இணைஞ்சது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி எந்த கட்சி அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இப்போ அதிமுகங்கிறது ஒரு 54 ஆண்டுகளை வந்து கடந்து அடியெடுத்து வைக்குது. இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. இதில் வந்து எப்படின்னா, சார் சொன்ன மாதிரி மக்களுக்கு இங்கே எல்லாம் கிடைக்கும். ஸோ வாரிசு அரசியல் இங்கே கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறத கட்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கட்சி பணியை மட்டும் மேற்கொள்கிறது தான் அதிமுக. இப்போ அந்த அம்மா வந்து இணைஞ்சிருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஒரு 40 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது, ஸோ ஜெயிக்கிற குதிரை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 26 கூட்டணியை கூட்டிட்டோம், நம்ம ஒரு பெரிய சக்தியோடு அந்த எலெக்ஷனை கடக்க போகிறோம், மீண்டும் 2.0லாம் நினச்சிட்ருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா ஓஎஸ் மணியன் வந்து ஆல்ரெடி நாகப்பட்டினத்தில் பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர், ஒரு அமைச்சர் அவர். இப்போ அவர்கிட்ட வந்து இவங்க ஆதரவு கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சாமானியனுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம், இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு வகையில் தான் அந்த அம்மா வந்து இங்கே இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயத்தில் என்னன்னா சார், எடப்பாடியார் யாரையுமே அரவணைக்க மாட்டாருப்பா, பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கிறாரு, அதனால தான் ஓபிஎஸ் போயிட்டாரு, எல்லாருமே போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க இந்த டிஎம்கேக்காரங்க. இப்போது வேற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்து சேர்றாங்க, அவரை வந்து அரவணைச்சு சேர்த்து கட்சியில் பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கும்போது இந்த எடப்பாடியார் அப்படின்ற இந்த ஒரு மனுஷர் வந்து இந்த கட்சியை வளர்க்குறதுக்காக இவ்வளோ பாடுபடுறாருன்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் விலகினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு திமுகலேருந்து நிறைய தூது வந்திருக்கு, வாங்க எங்கள் கட்சிக்கு வந்துருங்க, ஏன்னா இப்போயே வந்து வாங்க எங்கள் கூட்டணியில் சேருங்கன்னு திமுக வந்து குட்டி கட்சிகள்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அப்படிலாம் சேராமல் இன்னைக்கு வந்து ஒரு சரியான கட்சியை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து அந்த அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க காளியம்மாள் அவர்கள். இந்த மாதிரி வந்து அதிமுகவில் சேர்ந்த காளியம்மாளுக்கு கண்டிப்பாக மாண்புமிகு எடப்பாடியார் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதவியை கொடுப்பாரு. காளியம்மாள் வந்து மீனவ சமுதாயத்திற்காக நிறையா பாடுபட்டாங்க. இதற்கு அங்கே வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க, இவங்க நாகப்பட்டினத்தை சுற்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து ஓஎஸ் மணியன் அந்த மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காரு. அதுவே அதிமுகவுக்கு அங்கே கொஞ்சம் கூடுதல் பலமாக இருந்துச்சு. இப்போ இந்த அம்மா இணைஞ்சது இன்னும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இப்போது சார் சொன்ன மாதிரி பார்த்தா கூட அந்த அம்மா வந்து மீனவ சமுதாயத்தை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணி பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அந்த சாதிக்கு கூட வந்து பரதரன்னு பேர் வைக்கணும், மீன்பிடி தடை காலத்தில் இவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இவங்க அதிமுகவுக்கு வரும்பொழுது மீனவ சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க வராங்க. இன்னும் இந்த அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு இவங்க வழிவகுக்கலாம், இவங்க வந்து ஜாயின் பண்ணது அப்படின்னு மீனவ மக்களே நிறைய பேசுகிறாங்க. இதே போல பல அரசியல் தகவல்களுடன் நாளை நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.